ஹாய் ஹலோ நான்வெஜ் குருமாவுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு வெஜ் குருமா செய்யலாமா? உங்களுக்கு என்ன வெஜ்ஜஸ் பிடிக்குமோ எடுத்துக்கோங்க. டைரெக்டாக குக்கர் எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். அதில் கட் பண்ண ஆனியன் சேர்த்துட்டு ஆனியன் கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதக்கி கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கோங்க. அது கூட 1 கப் பட்டர் பீன்ஸ், 1 கப் பட்டாணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். இப்போது குருமாவுக்கு தேவையான மசாலா சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். சிக்கன் மசாலா நான் வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மசாலா சேர்த்துக்கிறேன். ஸோ மசாலா எல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா நம்ம அதை நல்லா வதக்கி கொடுத்துடலாம். இந்த குருமாவுக்கு உயிர் கொடுக்கறது இந்த மசாலாலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் இப்போது குருமாவுக்கு தேவையான ஒரு தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். பெரிய சைஸ் தேங்காய் சில் 1 மட்டும் எடுத்துக்கோங்க. அது கூட 1 டேபிள் ஸ்பூன் கசகசா சேர்த்துடலாம். இது 2ஐயும் சேர்த்து நல்லா மையாக அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துடலாம். இப்போது குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இப்போது காய் வேக வைக்கும்போது உப்பு சேர்த்தோம். இப்போ மறுபடியும் உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா திரும்பவும் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அப்படியே மூடி போட்டு மூடிட்டு 3 விசில் விட்டு எடுத்தால் போதும். சூப்பரான டேஸ்டான குருமா தயார். நல்லா ஒரு கைப்பிடி ஃபுல்லாக கொத்தமல்லி எடுத்து தூவி விட்டுட்டா சப்பாத்தி, பூரி, இட்லி எல்லாத்துக்குமே செம்ம காம்பினேஷன். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. Bye.